வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம மேகி கட்லெட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் சீசனுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக், ரொம்பவே யூனிக்கான ரெசிபிஸ். அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணிவிட்டு 3 கப் தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி நல்லா சூடானதும் ஒரு மேகி கேக்கு சேர்த்துருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம மேகி நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ தண்ணியை வடிகட்டிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நம்ம மேகி ஆறிட்டு இருக்கிற டைமில் ஒரு பேனை சூடு பண்ணிடுங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பூண்டு பல்ல நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிற ஆற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா நம்ம மேகி டேஸ்ட் மேக்கரை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ நம்ம வேக வச்சிருக்க மேகியை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது நல்லா ஆறட்டும். மசாலா ஆறிட்டு இருக்கிற டைமில் ஒரு குட்டி பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மசாலா நல்லா ஆறியாச்சு. ஸோ ஒரு சின்ன போர்ஷனை எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக ஆக்கிருங்க. கையில் வச்சு லைட்டாக தட்டி ஒரு பேட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ இந்த பேட்டியை வந்து நம்ம மைதா மிக்சரில் டிப் பண்ணிவிட்டு அப்புறமா பிரெட் கிரம்ஸ் வச்சு கோட் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மேகி கட்லெட்ஸும் ரெடியாக இருக்குது ஃப்ரை ஆகிறதுக்கு. ஸோ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு மேகி கட்லெட்டாக உள்ளே சேர்த்துருங்க. ஃப்ளேமை வந்து மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததோ அடுத்த சைடு திருப்பி போடுங்க. ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டெலிஷியஸான கிறிஸ்பியான மேகி கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே யூனிக்கான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.